மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா. அத்தியாயம் 100. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. தளிரும் மெல்ல தன் மனதை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள். அந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் அவளுக்கு தோள் கொடுத்தார்கள். முக்கியமாக செந்தில். பவியும் சூர்யாவும் கூட அவளை எப்பொழுதும் தனியே விடாமல் கூடவே சுற்றி கொண்டு இருந்தனர். இதை எல்லாவற்றையும் விட அவள் தன் வருத்தங்களை தூக்கி போட முக்கிய காரணம் மலர்தான். இவள் சோகமாக இருந்தால் அது அவளையும் பாதித்தது. எல்லா விஷயங்களையும் ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக தட்டிவிட்டு செல்லும் மலரால் தளிருக்கு நிகழ்ந்ததை மட்டும் அவ்வளவு சுலபமாக கடந்து வர முடியவில்லை. இதில் தானும் சோகமாக இருந்தால் இன்னும் வருத்தம் கூடும் என்று தன்னை சீக்கிரம் சரிப்படுத்தி கொண்டாள் தளிர். அது என்னடி மலர் மேலே மட்டும் அவ்வளோ பாசம் என்று செந்தில் கேட்டபோது, உங்க கண்ணில் கொஞ்சமாக பொறாம தெரிகிற மாதிரி இருக்கே என்றாள் குறும்பாக. அவன் முறைத்தான். பாசமும் இருக்குதான், ஆனால் நான் யோசிக்கிறது வேற. மலருக்கு பேபி கன்ஃபார்ம் பண்ண நாளை இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல சேகர் மாமா பிரச்சனை, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. உடனே என் விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், இன்னும் இருக்கிற 5 மாதமாச்சும் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணட்டும்னு தோணுச்சு. அதுவும் சரிதான். தளிர் கூறியது போல் இப்போதுதான் மீண்டும் சந்தோஷமாக வளைய வர ஆரம்பித்திருந்தாள் மலர். ஆனாலும் சிவலிங்கத்திடம் மட்டும் இன்னும் மௌனமாகவே இருந்தாள். அவளிடம் சமாதானம் பேசி பார்த்து எல்லோரும் சோர்ந்து போனார்கள். ஏன், செல்வத்தின் பேச்சு கூட அவளிடம் எடுபடவில்லை. செல்வம் அதை பற்றி பேசத் தொடங்கினாலே அவனை முறைத்து பார்வையாலேயே அடக்கி வைத்தாள். திமிர் பிடிச்சவ என்று அமுதாவும் தங்கமணியும் அவளை திட்டினார்கள். சேகர் தீப்தியை காண அவள் வீட்டிற்கு சென்றிருந்தான். அன்று ஊரிலிருந்து வந்த பிறகு குழந்தையோடு தன் அப்பாவின் வீட்டிற்கு சென்று விட்டாள் தீப்தி. அவளிடம் பல முறை சென்று பேச முயற்சித்தும் அவள் அவன் பேச்சை கேட்க தயாராக இல்லை. துஷாரா அவளிடம் கடிந்து கொண்டாலும் அவள் கேட்கவில்லை. உங்களுக்கு பாரமாக இருந்தால் சொல்லுங்க, நான் வாடகைக்கு வீடு பார்த்துக்கிட்டு போயிடுறேன் என்க பெற்றவர்கள் இருவரும் திகைத்தனர். குழந்தையை வைத்து கொண்டு எதற்கு அப்படி தனியாக கஷ்டப்பட வேண்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டனர். சேகரிடமும் பேசி சமாதானம் செய்தார்கள். அவ கோபம் கொஞ்சம் குறையட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம், மெல்ல நாங்களே அவகிட்ட பேசி அனுப்பி வைக்கிறோம் என்றார் அகிலன். இப்போது அவர்கள் பேச்சை கேட்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. தனிமையின் கொடுமையில் நாட்களை கடத்தினான். அவன் மகனை பார்க்க எல்லாம் தீப்தி தடை சொல்லவில்லை. எப்பொழுது சென்றாலும் அவனோடு கொஞ்ச நேரம் செலவழித்து விளையாடிவிட்டுதான் வருவான். ஆனால் அந்த நேரத்தில் தீப்தி அறையை விட்டு வெளியில் வரவே மாட்டாள். அவன் சென்ற பிறகே வெளியில் வருவாள். இத்தனை நாட்கள் அவளை பார்க்காமல் எங்கும் மனதிற்கு வலி அதிகம்தான். என்ன செய்ய முடியும்? அவள் கோபம் அவனுக்கு நியாயமாகத்தான் பட்டது. அவள் கேட்ட கேள்விகள் எதற்கும் அவனால் பதில் சொல்ல முடியவில்லையே. அத்தை மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மாமாவும் ஏற்றுக்கிட்டது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் இன்னும் சந்தோஷப்பட்டேன். அத்தனையும் கெடுத்துட்ட சேகர். அங்கே உனக்கோ எனக்கோ எந்த மரியாதை குறைவாச்சும் நடந்ததா? உட்கார வச்சு உபசரித்தாங்க உங்கள் அம்மா. அந்த மலரும் முதல்ல பிரச்சனை பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒதுங்கி தான் இருந்தா. நீ தானே தேவையில்லாமல் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு பேசி பிரச்சனையை இழுத்து வச்ச. நீ என்ன ஆசைப்பட்ட? அவள் அப்படியே உன்னை நினச்சிக்கிட்டு ஏன் அத்தா என்னை ஏமாத்துனீங்கன்னு கண்ணை கசக்குவான்னு எதிர்பார்த்தியா? அது இல்லைன்னதும் அந்த வேகத்தில் அவளை தப்பாக பேசியிருக்கல்ல நீ. சே, அது உனக்கே அசிங்கமாக இல்லை? நீ இவ்வளோ சீப்பானவனா? நான் தான் தெரியாமல் உன்னை ஜென்டில்மேனு நினச்சி லவ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன சொன்ன என்கிட்ட? உங்கள் அண்ணன் ஒரு வாயில்லா போச்சுன்னு தானே சொன்னேன். ஆனால் அவர் என்னன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அவரை பற்றி உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத சேகர். அவர் சொன்னதை நானும் கேட்டேன். சின்ன வயசுலேயே கோபப்பட்டு உன் தம்பி அடித்தாராமே, அது உனக்கு தெரியாதா என்ன? அப்போது என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய், அப்படித்தானே? இன்னும் என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்க? உங்கள் அண்ணன் அப்படி அடிக்கிறாரு, வாங்கிட்டு பயந்து போய் நிற்கிற. சே, எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது தெரியுமா? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா அந்த 3 மணி நேரம் கெத்தாக இருந்துட்டு வந்திருக்கலாம். என்ன தலகுனியை வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேல்ல? உன் மேலே வச்ச நம்பிக்கையில் தானே அவளை எந்த கேள்வியும் கேட்காம அடித்தேன். ஆனால் தப்பை நீ பண்ணி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நானும் அடி வாங்கி, சே, நினச்சாலே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா?
உங்கள் அம்மா வீட்டில் அம்மாவும் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, எனக்கு மரியாதை இல்லை, அது இதுன்னு அவ்வளோ பேசுவியே. இப்போ உங்கள் வீட்டில் என்னை இப்படி அசிங்கப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? எப்போதும் தாம் தூம் என்று சண்டையிடும் தீப்தியின் இப்பொழுதைய நிதானமான கேள்விகள் அவனை வாயடைக்கச் செய்துவிட்டன. அவள் கேட்ட அனைத்தும் உண்மைதானே? தனக்கு மலர் மேல் எந்த விருப்பமும் இல்லை என்றாலும் அவள் விரும்பியது நிஜம்தானே? அதற்கான சின்ன ஏமாற்றத்தை எதிர்பார்த்த அல்ப மனது இப்பொழுது தீப்தியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறது. கண்ணீர் துளிர்த்த விழிகளை சிமிட்டி சரி செய்து கொண்டான். எப்போதும் அண்ணனை குறைத்து பேசி சிறுசிறுவென்று நடத்தும் அப்பாவின் செயலில் தான் அண்ணனை விட உயர்ந்தவன் சிறந்தவன் என்ற எண்ணம் மனதில் தோன்றியிருந்தது. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று இப்பொழுது உணர்கிறான். அண்ணன் வீட்டை விட்டு சென்றதும் மீண்டும் அனைவரும் சேர்ந்து பேசி அழைத்து வந்ததும் அதன் பிறகு அப்பாவின் ஏக்கங்கள் வெளியிடப்பட்டதும் இதனால் அண்ணனும் அப்பாவும் நெருங்கிவிட்டதையும் இப்பொழுது அம்மாவின் மூலம் அறிந்து கொண்டான். காமாலை கண்டவனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் நிறமாம். அதுபோல் தானாக ஒன்றை நினைத்து கொண்டு நடப்பவை எல்லாவற்றையும் அதற்கேற்றாற்போல் யோகித்து கொண்ட மடத்தனம் இப்பொழுதுதான் புரிகிறது. இவ்வளவு நடந்தும் அம்மா தன்னிடம் பேசுவதை நிறுத்தவில்லை. அது மட்டுமே ஒரே ஆறுதல். செய்த தவறுக்கு போதும் போதும் என்னும் அளவிற்கு திட்டி தீர்த்தாலும் ஒதுக்கி வைக்கவில்லை. அதில் கொஞ்சம் நிம்மதி கொண்டான். தீப்தியும் இப்படி கோபமாக இருக்கும் நேரத்தில் அவரும் தள்ளி வைத்திருந்தால் தன் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணி பயந்தான். இப்பொழுது சிவலிங்கமும் 2-3 விரை பேசிவிட்டார். எப்படியாவது தீப்தியை சமாதானம் செய்து இருவரையும் அழைத்து வந்துவிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவனும் முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறான். நடுவில் ஒரு முறை செல்வத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான். தங்கமணி பயந்து விட்டார். இப்போதான் அவன் கொஞ்சமாச்சும் பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எதுவும் பேசி அவனை திரும்பவும் மாற்றி விட்டுடாத என்று விட்டார். அந்த வார்த்தைகள் அவனுக்கு வெகுவாக வலித்தது. எல்லாவற்றையும் யோசித்தபடி மாமனார் வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினான். எப்பொழுதும் வரும் முன் தெரிவித்துவிட்டே வருவான். இம்முறை தெரிவிக்கவில்லை. அப்படியாவது தீப்தியின் முகத்தை பார்த்துவிட முடியாதா என்ற நப்பாசை அவனுக்கு. அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்க கதவை திறந்ததோ தீப்தி. இவனை கண்டு ஒரு நொடி அவள் திகைக்க, அவனோ எங்கே அவள் அறைக்கு சென்று விடுவாரோ என்ற பயத்தில் அவசரமாக அவளை அணைத்து கொண்டான். நீ வேணும்னே பண்றியா சரண்யா? யோசனையாக அவளை பார்த்தபடி கேட்டாள் ஆர்த்தி. ஐயோ இல்லைக்கா, உங்களுக்கே தெரியும் இல்லை எனக்கு இப்போ பீரியட்ஸ்னு. நிஜமாவே முடியலக்கா, அதனால தான் வரலன்னு சொல்கிறேன். சரி, நீயும் சொல்கிற, நானும் நம்புகிறேன் புன்னகைத்தாள் சரண்யா. எப்போவும் எல்லாரும் ஒன்றா சினிமாவுக்கு போகணும்னு ஆசையாக போவோம். ஆனால் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவியோன்னு பயந்துக்கிட்டே இருப்போம். இந்த தடவை சந்தோஷமாக போகலாம்னு நினச்சேன். நான் வரலனாலும் உங்களுக்கு பயம் இருக்காது இல்லை? சி, செல்லமாக அவள் தோளில் அடித்தாள். நீயும் வந்தால் தானடி சந்தோஷமாக இருக்கும். நிஜமா வேணும்னு எல்லாம் பண்ணலக்கா. இல்லைன்னா டிக்கெட் புக் பண்ணப்பவே சொல்லியிருக்க மாட்டேனா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதான் ரொம்ப டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரேங்க்கா. மனதே இல்லாமல் தலையசைத்தாள் ஆர்த்தி. மகன்களுக்கு தயார் செய்த அறையிலிருந்து வெளியில் அழைத்து வர புவனேஷ் இன்னும் தயாராகாமல் சோஃபாவில் அமர்ந்த நாளிதழை புரட்டி கொண்டிருந்தான். புருவம் சுருக்கி ஒரு முறை பார்த்துவிட்டு தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் சரண்யா. சித்தி சித்தி, சித்தப்பாவும் சினிமாவுக்கு வரலையாம். ஹரிதா அவள் பின்னாலேயே வந்து காதில் கிசுகிசுத்தாள். ஏன்? தலைவலியாம் என்றாள் பிரீதா. ஓ சரிந்தா, 4 பேரும் குடிச்சிட்டு கிளம்புங்க. தட்டில் 4 பூஸ்ட் டம்ளர்களை வைத்து நீட்டினாள். தன்னுடையதை எடுத்துக்கொண்டு இந்தா கொண்டு போய் தனிக்கும் கனிக்கும் கொடு என்று பிரீதாவிடம் நீட்டினாள் ஹரிதா. அவள் சென்றதும், சித்தி, அநேகமாக உங்களை சமாதானப்படுத்த தான் சித்தப்பா இங்கேயே இருக்காருன்னு நினைக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். சிறு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தாள் சரண்யா. சரி, நாங்கள் கிளம்புறோம்மா. ரொம்ப முடியலன்னா எதுவும் சமைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவனை ஏதாவது வாங்கிட்டு வந்து தர சொல்லி சாப்பிடு அக்கறையாக கூறினார் கேசவன். சரி மாமா என்று தலையாட்டினாள். டேய் தம்பி, எப்படியாவது காலை பிடிச்சாச்சும் சமாதானமாகிடு சத்தம் இல்லாமல் புவனேஷின் காதில் ஓதினான் பிரகாஷ். காலில் விடவே தயாராயிருக்கேன். புத்தகத்திலிருந்து தலையை நிமிர்த்தாமல் புவனேஷ் கூற தலையில் அடித்து கொண்டு சென்று விட்டான் பிரகாஷ். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.